இந்த திருவாரூர் கூட்டம் இருக்கிறதே, இந்த கூட்டம் ஒரு கொள்ளை கூட்டம். பிறப்பிலேயே அமைப்பிலேயே கொள்ளை கூட்டம். தகப்பன் கொள்ளையடித்து, மகன் கொள்ளையடித்து, பேரன் கொள்ளையடித்து, பேரனின் மகனும் கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக எந்த அரசியல்வாதியாவது, புத்தி உள்ள அரசியல்வாதியாவது சுதந்திரம் அடைந்து இவ்வளவு காலத்திற்குள் ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக ஒரு நீதிபதியின் மீது பதவி விலக்க தீர்மானம் கொண்டு வந்ததாக வரலாறு உண்டா? உங்க அப்பன் காலத்தில் உண்டா? அதற்கு முந்தைய காலங்களில் உண்டா? புத்தி இல்லாதவர்கள் நாடாளுகின்ற காலம் வந்துவிட்ட காரணத்தினாலே தான் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருகிறார். இதற்கு நேருவும் அம்பேத்கரும் பட்டேலும் ஆண்ட காலத்தில், ராஜாஜியும் காமராஜரும் ஆண்ட காலத்தில் எல்லாமே சரியாக இருந்தன. ஆனால் ஆட்சியாளன் தவறு செய்தால் மக்கள் வாக்களித்து நீக்கி விடுவார்கள். அதன் மூலமாக தவறு செய்கிற ஆட்சியாளன் பதவியை விட்டு போய்விடுவான். கிராமங்கள் மேம்படவில்லை, ஏரிகள் தூர்வாரப்படவில்லை, வாய்க்கால்கள் ஒழுங்குபடுத்தப்படவில்லை, சாலைகள் அமைக்கப்படவில்லை. எல்லாமே ஊழலாக நடந்தது. 10 ஆண்டுகள் நடந்தது. இதிலே மாநில அரசாங்கத்தின் பங்கு பெரிதாக இருக்கிறது என்பதினாலே இனிமேல் மாநில அரசாங்கம் தன்னுடைய பங்கை செலுத்த வேண்டும் என்று மோடி சொல்லுகிறார். அது சரியானது என்று நான் சொல்கிறேன். அது மாதிரி 550 கார்ப்பரேட்டுகள் ஆளுகிறார்கள். அவர்களுடைய பிரதிநிதிகளாக, ஏஜென்ட்டுகளாக 500 எம்பிக்கள் இருக்கிறார்கள். நம்முடைய ஆட்சி முறை இப்படித்தான் நடக்கிறது. ஒரு கூர்மையான குதிரையையும் முனைப்பான குதிரையையும் தான் முன்குதிரையாக வண்டியில் பூட்டுவார்கள். மற்ற குதிரை பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கும். அது திரும்பினால் இது திரும்பும், அது நேரே போனால் இதுவும் நேரே போகும். அது மாதிரி நான் சொல்கிறேன், அரசியலிலே அனுபவப்பட்ட எடப்பாடி போன்றவர்கள் வரட்டுமே. ஒரு தடவை நீ பின்குதிரையாக ஓடு, அதுக்கு பின்னால் முன்குதிரையாக வருவதற்கு பயிற்சி பெற்று நீ முன்குதிரையாக வா. அதில் என்ன பெரிய பிழை இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அந்த பயணத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்சி அமைத்ததற்கு பிற்பாடு 2026 அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு KN நேரு அவர்கள் மேலே வழக்கு தொடுத்து அவர்கள் மீதான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அது என்ன செய்ய வேண்டியதானே? இப்பொழுது இருக்கிற அரசாங்கமே செய்ய வேண்டும். அமலாக்கத்துறை இவர் 1800 கோடி ரூபாய் அடித்து விட்டார். இதற்கான ஆவணங்கள் எங்களிடம் சிக்கியிருக்கின்றன. அவர்களுடைய கணிப்பொறியிலிருந்தே நாங்கள் இவற்றையெல்லாம் எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி கொடுத்தால் டிஐஜி அதற்கு ஒரு எஃப்ஐஆர் தாக்கல் செய்ய மறுக்கிறார். இவரெல்லாம் எதற்கு உடுப்பு போட்டு கொண்டிருக்கிறார்? இந்த டிஐஜி எஃப்ஐஆர் தாக்கல் செய்ய, எஃப்ஐஆர் இவர்கள் தாக்கல் செய்த பிறகு வழக்கை அவர்கள் நடத்துவார்கள். எஃப்ஐஆர் தாக்கல் செய்யவே மறுக்கிறார் அவர். ஏனென்றால் அவருக்கு உடுப்பு போட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்டாலினுடைய தயவு வேண்டும். இந்த மாதிரியான ஒரு அரசியல் சாசன கேவலமான முறை நம்முடைய நாட்டில் மாற்றப்பட வேண்டும் என்று நான் சொல்கிறேன். ஆட்சியாளனும் அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற IAS IPS அதிகாரிகளும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு கொள்ளையடித்தால் அதை தடுப்பதற்கான வழிமுறை நம்முடைய அரசியல் சாசனத்தில் இருக்கிறதா? நேருவும் அம்பேத்கரும் பட்டேலும் ஆண்ட காலத்தில், ராஜாஜியும் காமராஜரும் ஆண்ட காலத்தில் எல்லாமே சரியாக இருந்தன. ஆனால் ஆட்சியாளன் தவறு செய்தால் மக்கள் வாக்களித்து நீக்கி விடுவார்கள். அதன் மூலமாக தவறு செய்கிற ஆட்சியாளன் பதவியை விட்டு போய்விடுவான். ஆகவே அதுவே போதுமானது என்று அவர்கள் கருதினார்கள். இப்பொழுது அவன் ஊழலை செய்து கொண்டு 1.5 ஆண்டுகள் செந்தில் பாலாஜியைப் போல சிறையில் இருந்துவிட்டு மீண்டும் மந்திரியாகிறான். பொன்முடியைப் போல 3 ஆண்டு தண்டிக்கப்பட்ட பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் போய் 30 ஆண்டுகள் வழக்கு நடத்தி தண்டிக்கப்பட்ட பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கி கொண்டு அவர் மந்திரியாகிறார். எந்த ஊழலுக்காகவும் ஊழல் செய்தவனும் தண்டிக்கப்பட்டாலும் அவன் ஏதாவது ஸ்டே வாங்கி கொள்வான், வேறொன்றிலே இருப்பான். எல்லாவற்றும் சிறையிலே போய் செந்தில் பாலாஜி மந்திரியாக இருந்தார். இதை விட கேவலம் இந்த திமுக ஆட்சிக்கு வேறு ஏதாவது வேண்டுமா என்று கேட்கிறேன். வருங்கால வரலாறு துப்பும், காரி துப்பும். இப்படியெல்லாம் இந்த நாட்டில் முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் தமிழர்களுக்கு ஆட்சி முறை இருந்திருக்கிறது. இதை கேட்பதற்கு நாதி இல்லாத உரிமை இந்த மக்கள் தான் அதுக்கு காரணம். அதை வழிநடத்துகின்ற தலைவர்கள் இல்லை. மக்கள் எப்பொழுதுமே அப்படித்தான் இருப்பார்கள். ஃபிக்கிள் மைண்டட் பீப்புள் என்று ஷேக்ஸ்பியர் சொல்லுவான். என்ன, அவன் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் புரூட்டஸ் இஸ் அனதர் சீசர் என்று சொல்லுவார்கள். அப்புறம் புரூட்டஸ் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள். பீப்புள் ஆர் ஃபிக்கிள் மைண்டட் என்று சொல்லுவான். வழிநடத்துவதற்கு சரியான தலைவர்கள் இருக்கின்ற நாட்டில் மக்கள் சிறப்பாக இருப்பார்கள். காந்தி வழிநடத்தக்கூடிய தலைவனாக இருந்த காரணத்தினால் வெள்ளைக்காரன் மட்டும் நாட்டை விட்டு போகவில்லை. இந்திய நாட்டினுடைய மக்களே 30 ஆண்டுகள் வாய்மை, நேர்மை இவற்றை கடைபிடிக்கக்கூடிய அளவிற்கு பொய் சொல்வது வெட்ககரமாக இருந்தது, மோசடி செய்வது வெட்ககரமாக இருந்தது. இப்படி ஒரு நாணப்படுகின்ற நிலையை காந்தி 30 ஆண்டுகள் ஏற்படுத்தி வைத்திருந்தார். 1917-18 நுழைந்து 47-48 அவர் சாகின்ற காலம் வரையிலும் இந்த நாடே மாற்றி அமைக்கப்பட்டது. எத்தனை கோடி மக்கள்
அவருடைய ஒழுக்கம், வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் காந்தி மாற்றி அமைத்தார். அதனாலே அவருக்கு கீழே வடிகட்டப்பட்ட தலைவர்கள் வந்தார்கள். எந்த தலைவனாவது 10 ஆண்டு சிறையில் இருந்திருக்கிறான். நேரு 10 ஆண்டு, காமராஜர் 10 ஆண்டு, ராஜாஜி எல்லாரும் சிறையில் இருந்திருக்கிறார்கள். சிறையில் இருக்கிற போது ஒரு நாளைக்கு ஆட்சிக்கு வருவோம், நாம் பதவியை அனுபவிப்போம், கொள்ளையடிப்போம் என்றெல்லாம் சிந்தித்ததில்லை. இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்று நினைத்து பதவியில் சிறையில் இருந்தார்கள். பதவிக்கு வந்த பிறகு நேர்மையாக இருந்தார்கள். இந்த கூட்டம் ஒரு கொள்ளை கூட்டம். இந்த திருவாரூர் கூட்டம் இருக்கிறதே, இந்த கூட்டம் ஒரு கொள்ளை கூட்டம். பிறப்பிலேயே அமைப்பிலேயே கொள்ளை கூட்டம். தகப்பன் கொள்ளையடித்து, மகன் கொள்ளையடித்து, பேரன் கொள்ளையடித்து, பேரனின் மகனும் கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக வழி ஆட்சி முறையை அவர்கள் கேட்கிறார்கள். இவர் ஏதாவது பேசுகிறார். இவருடைய நான் தான் சொன்னேனே, 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாய், உன்னால் நர்ஸை நிரந்தரமாக்க முடியவில்லை, எந்த தொழிலாளியை நிரந்தரமாக்க முடியவில்லை, என்ன ஆட்சி நடத்துகிறாய்? மால் அட்மினிஸ்ட்ரேஷன். நேருவை போன்றவர்கள் பணம் அடிப்பார்கள். எல்லாம் உன்னுடைய மந்திரியிலே அடிக்காத மந்திரியார்? பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் 30,000 கோடியை எங்கே கொண்டு போய் வைப்பது என்று அப்பனும் மகனும் யார், ஸ்டாலினும் உதயநிதியும் அலைகிறார்கள் துபாய்க்கு போய் என்று சொன்னார். அதுக்காக அவர் பதவி இறக்கம் செய்யப்பட்டார். உன்னுடைய ஆட்சியில் உள்ள ஒரு மந்திரி சொன்னது தான் அது, பதவி இறக்கம் செய்யப்பட்டார். ஆகவே நீ ஆளுவது ஆட்சியா? பாதியை நீ சுரண்டுகிறாய். ஒரு ஆட்சியில் 40 விழுக்காடு பங்கு அரசாங்க சிப்பந்திகளுக்கு, ஊழியர்களுக்கு, நிர்வாகம் நடத்துகிறவர்களுக்கு, மருத்துவமனை, கல்வி, அது இது அதிகாரம் எல்லாவற்றுக்கும் சம்பளமாக போய்விடும். மீதி இருப்பதிலே தான் நீ மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வர வேண்டும். நீ என்ன கொண்டு வருகிறாய் என்று கேட்கிறேன். நாடு சந்தை நடக்கிறது, காரியங்கள் நடக்கின்றன, மக்கள் உழைக்கிறார்கள், அவர்கள் வருவாய் அவர்களுக்கு வருகிறது. எந்த மக்கள் ஏழை மக்களோ அவர்களை கைதூக்கி விடுவது தான் அரசாங்கத்தினுடைய வேலை. எந்த சட்ட தப்பும் இல்லாமல் ஆழ்வது அரசாங்கத்தினுடைய வேலை. தவறு செய்தவன் எவனும் தண்டிக்கப்பட வேண்டும். நியாயமாக உள்ள ஒருவன் பொய் வழக்கு போடப்படக்கூடாது. இதுதான் ஆட்சியினுடைய முறை. நீ உன்னை எதிர்த்து பேசுகின்றவன் மீதெல்லாம் பொய் வழக்கு போடுவாய்? எந்த நியாயம் இருக்கிறது? எல்லா மந்திரியும் கொள்ளைக்காரர்கள், அலிபாபாவும் 40 திருடர்களும் போன்றவர்கள் அவ்வளவு பேரும். இப்படித்தான் நீங்கள் ஆளுகிறீர்கள். உனக்கு ஜால்ரா அடிப்பதற்கும் ஒத்துவதற்கும் இந்த காங்கிரஸில் கொஞ்சம் எம்பிக்கள் இருக்கிறார்கள். இந்த கரூரில், மதுரையில், இந்த பானா சிதம்பரம் போன்றவர்கள், இவர்களெல்லாம் இருக்கிறார்கள். இந்த பானா சிதம்பரத்தினுடைய ஒரு திட்டத்தை பற்றி இவர் பேசியதை பற்றி சொல்லுகிறேன். இவையெல்லாம் சரியான விமர்சனங்களுக்கு வருவதில்லை. மகாத்மா காந்தி வேலை திட்டம் என்று ஒரு திட்டம் இருந்தது, 100 நாள் வேலை இருக்கிறது, 100 நாள் வேலை திட்டம். அந்த 100 நாள் வேலை திட்டம் 10 ஆண்டுகளாக காங்கிரஸ்காரன் கொண்டு வந்திருந்தான். மன்மோகன் சிங் இந்த நாட்டினுடைய பொருளாதார அமைப்பை மாற்றி அமைத்தார். இதை ராஜாஜி 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார். மார்க்கெட் ஓரியன்ட் எக்கானமி ஆக்கு, கவர்மெண்ட் ஹேஸ் நோ பிஸ்னஸ் இன் பீப்புள்ஸ் அஃபேர்ஸ் என்ன என்று சொல்லி அவர் அந்த காலத்திலே சொன்னார். அது பிறகு மன்மோகன் சிங் காலத்தில் கம்யூனிஸ்ட் அரசாங்கங்கள் உலகம் முழுவதும் கவிழ்ந்த பிறகு 89க்கு பிறகு மன்மோகன் சிங் அதை கொண்டு வந்தார். அதுதான் நாட்டிலே இன்றைக்கு வளம் என்று பேசப்படுவது. 50 கார்ப்பரேட்டுகள் இந்தியாவை ஆளுகிறார்கள். 50 கார்ப்பரேட்டுகள், அவர்களுடைய ஏஜென்ட்டுகள் தான் அந்த 500 எம்பிக்களும் நான் சொல்லுகிறேன். 50 கார்ப்பரேட்டுகள் இந்தியாவை ஆளுகிறார்கள். இப்போ அம்பானி காசா வைத்து கொள்வார் பையில், அவருடைய கணக்குப்பிள்ளை கொடுப்பாரா இல்லையா? அவர் போய் ஒரு பொருள் வாங்குகிறார், அவருடைய கணக்குப்பிள்ளை கொடுப்பார், இவர் பையில் வைத்து கொள்ள மாட்டார். அது மாதிரி 50 கார்ப்பரேட்டுகள் ஆளுகிறார்கள். அவர்களுடைய பிரதிநிதிகளாக, ஏஜென்ட்டுகளாக 500 எம்பிக்கள் இருக்கிறார்கள். நம்முடைய ஆட்சி முறை இப்படித்தான் நடக்கிறது. அதனாலே அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் முக்கியமானதில்லை. அதெல்லாம் இந்த ஆட்சி முறைக்கு புரியவும் புரியாது. இதையெல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை பெரிய புரட்சியாளன் லெனின் மாதிரி ஒருத்தன் வந்தால் தான் நடக்குமே தவிர இதெல்லாம் நடக்காது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதலில் நான் இந்த திட்டத்தை, மகாத்மா காந்தி வேலை திட்டத்தை பற்றி சொல்லுகிறேன். இதெல்லாம் புரியாது. அந்த வேலை திட்டத்தில் 100 நாள் வேலை கொடுத்தார்கள். இந்த பேரை நீக்கி விட்டார். இப்பொழுது சிதம்பரம் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். சிதம்பரம் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது. நான்லாம் கேம்பிரிட்ஜில் போய் படித்தேன் என்று நுனிநாக்கில் ஆங்கிலம் பேச தெரிவதெல்லாம் அறிவில்லை. தேம்ஸ் நதிக்கரையில் கூட்டுகிறவனுக்கு கூட ஆங்கிலம் பேச தெரியும். ஆங்கிலம் பேசுவது என்பது வேறு, அறிவு என்பது வேறு. நான் சொல்லுகிறேன், இவர் சொல்லுகிறார் 100 நாள் வேலை திட்டத்தில் நாங்கள் கொடுத்தோம். அந்த வேலை திட்டம் ஆண்டு முழுவதுக்குமான திட்டமாக இருந்தது என்று சொல்லுகிறார். மகாத்மா காந்தி பெயரை நீக்கியது சரியான செயல் இல்லை. மகாத்மா காந்தியை காங்கிரஸ் தலைவராக இன்னும் மோடி நினைக்கிறார். அதனாலே தான் அந்த பெயரை நீக்குகிறார்.
மகாத்மா காந்தி தேசத்தின் தலைவன், தேசத்தை உருவாக்கியவன். இந்தியா கிரியேட்டட் பை காந்தி. அதை விட்டு காந்தியை போய் காங்கிரஸ் தலைவராக இவர்கள் நினைப்பது என்கின்ற காரணத்தினால் காங்கிரஸ் அடையாளங்களை அழிப்பதற்காக காந்தியை அழிக்கிறார்கள். எனக்கு அதில் உடன்பாடு. என்னுடைய கட்சியினுடைய சின்னமே காந்தி தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த திட்டத்தை அவர்கள் அழிக்கவில்லை. புரிகிறதா? இது போன்ற இழிவான காரியங்களை இந்த அரசாங்கம் தவிர்த்து கொள்ளலாம். காந்தி போன்ற மகத்தான மனிதர்களை அந்த நினைவுகள் இருக்கின்ற வரையிலும் கூட ஒழுக்கம் இருக்கும். அதை செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டுமே தவிர இந்த திட்டம் கையாளப்படுகிறது, தொடர்ந்து கையாளப்படுகிறது. இதில் பெரிய பிழை இருக்கிறது என்று இவர்களெல்லாம் போராட்டம் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார்கள். எல்லா கட்சிகளும் சேர்ந்து இதற்கு கூக்குரல் எடுக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த திட்டத்தில் நான் சரியாக இருப்பதை சரியாக இருக்கிறது என்று சொல்கிறேன். ஐ டு நாட் பிலாங் டு பிஜேபி பார்ட்டி. ஐ ஆம் நாட் எ ஆர்எஸ்எஸ் ஆர் எ ஹிந்து டு ஆ மேன். சரி, இந்த திட்டம் 100 நாளைக்கு பதில் 100 நாள் கொண்டு வந்தபோது த்ரூ அவுட் த இயர் நாங்கள் வேலை கொடுத்தோம் என்று சொல்லுகிறார். 365 நாள் த்ரூ அவுட் த இயர். நீ கொடுத்தது 100 நாள் வேலை. த்ரூ அவுட் த இயர் கொடுக்குறேன் என்று சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது? எந்த நாளில் வேண்டுமானாலும் அந்த வேலை நடக்கும். அதான் அதனுடைய பொருள். நான் சொல்கிறேன், 2 மாதம் இந்த திட்டத்தில் நீக்கப்படுகிறது மோடியால். அதுதானே அதனுடைய சிறப்பு. நம்முடைய விவசாயிகளெல்லாம் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த திட்டத்தையே ஒழிக்க வேண்டும், எங்களுக்கு ஆள் கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். நீ 300 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாய், நானும் அந்த ரூபாய் தான் கொடுக்குறேன். ஆனால் உன்னிடம் வேலை பார்க்காமல் அவன் சம்பளம் வாங்க முடியாது. கூலியை ஒரு நாளைக்கு தோண்டுவான், 300 ரூபாய் கொடுப்பான். கூலியை ஒரு நாளைக்கு மூடுவான், 300 ரூபாய் கொடுப்பாய். என்ன, அதில் பாதியே அந்த பஞ்சாயத்து தலைவரோ அந்த திட்டத்திற்கு ஆள்களை சேர்க்கிறானே அவனோ எடுத்து கொண்டு விடுவான். நீ என்ன பேங்கில் பணம் போட்டாலும் அவனுக்கு அதை அடுத்த நாள் எடுத்து கொடுத்தால்தான் அவன் உன்னை அடுத்த நாள் பட்டியலில் வைத்துக் கொள்வான். ஆகவே இந்த திட்டம் முழுவதும் ஊழலாக நடந்தது. 10 ஆண்டுகளாக மாநில அரசுகள் இந்த திட்டத்தை ஊழலாக்கி விட்டன. மாநில அரசினுடைய மனிதர்கள் இந்த திட்டத்தின் பெரிய ஊழல்வாதிகள். ஆகவே இந்த திட்டத்தினுடைய பயன் மக்களுக்கு போய் சேரவில்லை. நியாயமாக வீட்டிலே உட்கார வைத்து பணம் கொடுத்தால் கூட 300 ரூபாய் அவனுக்கு நேரடியாக போகும். அவனை வேலைக்கு இழுத்தால் வேலையை அமர்த்தி கொடுக்கின்றவன் பாதியை எடுத்து விடுகிறான். அவன் எதற்காக என்னுடைய பணத்தை நீ எடுக்கிறாய் என்று கேட்டால், நீ என்ன வேலையாக செய்கிறாய் என்று சொல்கிறான். நான் சொல்லுவது புரிகிறதா? அதனாலே கிராமங்கள் மேம்படவில்லை, ஏரிகள் தூர்வாரப்படவில்லை, வாய்க்கால்கள் ஒழுங்குபடுத்தப்படவில்லை, சாலைகள் அமைக்கப்படவில்லை. எல்லாமே ஊழலாக நடந்தது. 10 ஆண்டுகள் நடந்தது. இதில் மாநில அரசாங்கத்தின் பங்கு பெரிதாக இருக்கிறது என்பதினாலே இனிமேல் மாநில அரசாங்கம் தன்னுடைய பங்கை செலுத்த வேண்டும் என்று மோடி சொல்லுகிறார். அது சரியானது என்று நான் சொல்லுகிறேன். இல்லை, அது இமீடியட்டாக கொண்டு வரும்போது அதற்கான வருவாய் என்று இருக்க வேணும்ல. இருங்க, அது அடுத்தது பேசுவோம். வருவாய் தமிழ்நாட்டுக்கு இல்லை என்றால் நான் முதலாக இருக்கிறேன் என்று கோழி இறகை தலையில் சொருகி கொண்டு பேசுகிறாயே, என்ன பொருள் இருக்கிறது? அதை பீகார்காரன் சொல்ல வேண்டும். அவன் சொன்னால் நான் பதில் சொல்லுகிறேன். பீகார்காரன் சொல்ல வேண்டும், நீ சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன திட்டம் இருக்கிறது என்று மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கே இந்த நாட்டில் எதிர்க்கட்சி இல்லை. ஸ்டாலினுக்கு முதுகில் எண்ணெய் தேய்த்து கொண்டாராம். கொஞ்சம் இடத்துல எண்ணெய் விட்டு போய்விட்டதான் தேய்ப்பதற்கு. இதை தேய்ப்பதற்கு சிதம்பரம் போகிறார், சிபிஎம் போகிறான், சிபிஐ போகிறார். இவர்களெல்லாம் ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து, நீ மாற்று கட்சி, உனக்கு தனி கொடி இருக்கிறது, தனி கட்சி இருக்கிறது, நீ எதிர்த்து பேச வேண்டுமா இல்லையா? கூட்டணி என்றால் என்ன? 10 ஆண்டுக்கா கூட்டணி? 3ஆவது மாதத்தில் வெளியே வா. நீ தனி கட்சி நடத்துகிறாயே. தனி கட்சி என்றால் மக்களுக்குரியதை பேசு. மறுபடியும் தேர்தல் வருகிறது, கூட்டணிக்கு போ. இதுதான் கூட்டணியுடைய தத்துவம் என்று ராஜாஜி சொன்னார். மை ஹனிமூன் வித் அண்ணாதுரை இஸ் ஓவர் என்று 3ஆவது மாதத்தில் வெளியே வந்தார். அவங்களுக்கெல்லாம் அறிவில்லை, கொத்தடிமையாக இருக்கிறீர்கள். உங்கள் கட்சிக்கு பணம் கொடுக்குறார் அந்த ஆள், அப்புறம் உங்கள் கட்சி தலைவருக்கும் பணம் கொடுக்குறாரு. அதனாலே எல்லாரும் நாயனம் வாசிப்பதை தவிர வேறு ஒத்துவதை தவிர வேறு எந்த காரியத்தையும் செய்வதில்லை. நான் சொல்லுகிறேன், மாநில அரசு 40 பங்கு கொடுக்க வேண்டும். இப்பொழுது கொடுத்தால்தான் அவனுக்கு அந்த வேலையினுடைய தேவை நிறைவு செய்யப்பட வேண்டும் என்று தெரியும். இப்பொழுது அவன் அதை செய்வதில்லை. இனிமேல் ஒரு வாய்க்கால் வெட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த வாய்க்கால் வெட்டப்படுகின்ற வேலை இப்பொழுதும் ஊழல் நடக்கிறது. சாலைகளில் 40 அடி போட வேண்டிய சாலையை 30 அடியாக 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு போட்டிருக்கிறார்கள் என்று விஜிலன்ஸ் சொன்னது. வெட்கமில்லை இவருக்கெல்லாம் ஒரு முதலமைச்சர் பதில் சொல்லுவதற்கு. விஜிலன்ஸ் 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு
40 அடிக்கு போட வேண்டிய சாலையை 30 அடியாக போட்டு 10 அடியை வெட்டி விட்டால் எத்தனை கோடி அடிப்பார்கள்? இதற்கு சீஃப் இன்ஜினியர் கையெழுத்து போட்டிருக்கிறார். 40 அடி போடப்பட்டிருக்கிறது, வா காட்டுகிறேன் 30 அடி தான் போடப்பட்டிருக்கிறது என்று விஜிலன்ஸ் சொல்லுகிறது. அவர் மீது வழக்கு போடு என்று விஜிலன்ஸ் அனுப்பினால் எஃப்ஐஆர் போட்டு வழக்கு போடவில்லை இந்த அரசாங்கம். எல்லாரும் நாங்கள் திருடுவோம், திருடுவது தான் எங்களுடைய வாழ்க்கை நோக்கம், எங்களுடைய வே ஆஃப் லைஃப் இன் பாலிட்டிக்ஸ், அதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அதை பற்றியே அவர் பேசுவதில்லை. எந்த ஊழல் நீங்கள் சொன்னாலும் மறுப்பு பேச மாட்டார், அதை பற்றியே பேச மாட்டார். எதிர்க்கட்சிகள் கூட்டணி கட்சிகள் அதை பற்றி பேசாது. ஆகவே மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில்லை. இவ்வளவு காரியங்களை நீ செய்வதற்கு இந்த 4.5 லட்சம் கோடி கடன் வாங்குகிறாய், 40 அடி ரோடை 30 அடி ரோடாக போகிறாய், கேட்பதற்கு நாதி இல்லை. சரி, இந்த கிராம திட்டத்திற்கு வருவோம். நீ ஒழுங்காக அரசாங்கம் பணம் கொடுக்கிறது மத்திய அரசாங்கம் என்று நீ வீணாக்குகிறாய். இப்பொழுது நீயும் 40 பங்கு கொடுக்க வேண்டும். இதனால் மத்திய அரசாங்கத்திற்கு மிச்சம் இருக்கிறதா என்றால் 100 நாளைக்கு பதிலாக 125 நாள் அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே அதே பணம் செலவழிப்பார்கள். நான் சொல்வது தெரிகிறதா? அவர்களுடைய பங்கு தொகை குறைகிறது, 40 விழுக்காடு குறைகிறது. அதே சமயத்தில் 125 நாள் செய்கின்ற காரணத்தினால் வேலைகள் அதிகமாக நடக்கும். முன்பு போல நீங்கள் செய்ய முடியாது. எந்த கிராமத்தில் வேலை நடக்க வேண்டும், எந்த ஏரி வெட்டப்பட வேண்டும், தூர்வாரப்பட வேண்டும், எந்த வாய்க்கால் வெட்டப்பட வேண்டும் என்பதை மத்திய அரசாங்கம் சொல்லும். அந்த காரியம் நடக்கிறதா என்று அவர்கள் சரிபார்ப்பார்கள். நீ திருட்டுத்தனமெல்லாம் பண்ண முடியாது. இது சரியான காரியமா சரியில்லாத காரியமா? ஒன்று, உன்னையும் பங்கெடுத்துக் கொள்ள வைக்கின்றோம். 2, இந்த சிதம்பரம் சொன்னதற்கு சொல்கிறேன், த்ரூ அவுட் த இயர் நாங்கள் வேலை கொடுத்தோம். த்ரூ அவுட் த இயர் வேலை கொடுக்கக்கூடாது என்று விவசாயி சொல்லுகிறான். இந்த திட்டத்தையே தூக்க வேண்டும் என்று விவசாயி சொல்லுகிறான். 10 ஆண்டுகளாக இந்த கூக்குரல் நாட்டில் எழுந்து கொண்டே இருந்தது. எங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கவில்லை, அறுவடைக்கு ஆள் கிடைக்கவில்லை, களை எடுப்பதற்கு ஆள் கிடைக்கவில்லை, ஒன்றுக்கும் ஆள் கிடைக்கவில்லை. நீ இந்த திட்டத்தையே ஆக மொத்தம் என்ன வேலை கொடுக்கிறாய்? நாங்கள் கொடுக்கின்ற நாங்களே அந்த வேலையை கொடுத்துருவோமே, எதற்காக இந்த திட்டத்தை வைத்திருக்கிறாய் என்று அவர்கள் கேட்டார்கள். இப்பொழுது மோடி உள்ளே நுழைந்த விவசாய காலத்தில் 2 மாத காலம் இவர்களுக்கு வேலை கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆகவே நீ அங்கே தான் வேலைக்கு போக வேண்டும். சரி, போகிறாயா? அங்கே உனக்கு வருமானம் கிடைக்கிறது. அங்கே வருமானம் கிடைக்காத காலத்தில் என்னிடம் வா, நான் தருகிறேன் என்று சொல்கிறார். இது கூடுதல் வருமானமா இல்லையா? இதை ஒரு நிதியமைச்சராக இருந்தவருடைய புத்தியிலே இது படாதா என்று கேட்கிறேன். நீ என்ன கேம்பிரிட்ஜில் போய் படித்து விட்டு வருகிறாய் என்று கேட்கிறேன் நான். இதை நம்முடைய ஏட்டுப்பள்ளி கொடுத்து வாத்தியாரே சொல்லிக் கொடுப்பாரே ஒழுங்காக. இது என்ன பேச்சு என்று பேசுகிறாய்? 2 மாதம் விவசாயத்தில் அவனுக்கு கூலி கிடைக்கும். மீதம் உள்ள காலத்தில் என்னிடம் வா, வேலை கிடைக்காத காலத்தில் வா. வேலை கிடைக்கிற காலத்தில் அவனையும் கெடுத்து உனக்கும் வேலை கிடைக்காம இங்கே வந்து வேலை பார்ப்பதில் பயனில்லை. வேலைக்கு போகின்ற காலத்தில் விவசாயத்திற்கு போ, அங்கே வருமானம் வரும். கிடைக்காத காலத்தில் எங்கிட்ட வா சொல்லுகிறார். இதில் என்ன தப்பு? நான் முதலில் சொன்னது போல நான் அந்த கட்சிக்காரன் இல்லை. ஆனால் சரியான ஒன்றையெல்லாம் நீங்கள் தவறான ஒன்றை விமர்சிக்கவும் சரியான ஒன்றை வரவேற்கவும் தான் ஜனநாயகம். இது என்ன, நீ பேசினால் உடனே நீங்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணினால் த்ரூ அவுட் த இயர் என்பது தப்பான வார்த்தை. ஒரு முன்னாள் நிதியமைச்சர் பேசக்கூடாது. 365 நாள் வேலை கொடுத்தாயா? த்ரூ அவுட் த இயர் என்று சொல்லுகிறாய். அப்பொழுது 100 நாள் தானே கொடுத்தாய், இப்பொழுது 125 நாள் கொடுக்குறோம். நிதி அரசாங்கங்களுக்கு ஏற்கனவே நிதி நெருக்கடி. அவனை 40% கொடுக்க சொன்னால் எப்படி கொடுப்பான்? என்ன நிதி நெருக்கடி? என்ன நிதி நெருக்கடி? இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்கிறது. நாங்கள் 11% வளர்ச்சியை பெற்றுவேன். நாட்டில் 55 ஆண்டுகளாக ஆண்டவனெல்லாம் பெற்ற வளர்ச்சிக்கு மேல் நீ ஒரு அரை அடி பெற்றிருப்பாய். அது நீயே பெற்றதா? 47 இன்றைக்கு இந்த நாடு அடைந்திருக்கிற வளர்ச்சி, சாலைகள், திட்டங்கள், அணைகள், கல்லணை கட்டிய கரிகாலன் காலத்திலிருந்து இந்த நாட்டினுடைய மேம்பாட்டுக்கான திட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. சோழ பேரரசன் வீரநாராயணன் கட்டிய வீராணம் ஏரியின் வழியாகவும் சென்னை பயன்படுகிறது, மக்கள் பயன்படுகிறார்கள். இதில் உன் பங்கு மட்டும் இருக்கிறது என்று நீ சொன்னால் அறிவான பேச்சா என்று நான் கேட்கிறேன். கரிகாலன் காலத்திலிருந்து நாம் பயன்படுத்துகிறோம், வீராணம் ஏரியிலிருந்து நாம் பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு ஆட்சியாளனும் காரியங்களை செய்துவிட்டு போகிறான். அதற்கு மேல் வருகிறது காளிங்கராயன் அணை வருகிறது. இப்படி எத்தனையோ காரியங்களுக்கு மேல் அடுத்தாற்போல் நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம். 10 அடி மண்ணை போட்ட பிறகு அரை அடி மண்ணை நாம் மேலே போடுகிறோம். 10 அடி மண்ணை நானே தான் போட்டேன் என்று சொன்னால் நீ முட்டாள் என்று சொல்வார்கள், முட்டாள் என்று சொல்வார்கள். இதை நீ பேசுகிறாய், ஆம் என்று கேட்பதற்கு இந்த நாட்டிலே ஏன் என்று கேட்பதற்கு ஆள் இல்லை என்று பேச முடிகிறது. ஆகவே சொல்லுகிறேன், இந்த திட்டத்தை பற்றி கொடுப்பதற்கு பணம் இல்லை என்று பீகார்காரன் சொல்லட்டும், புரிகிறதா? அஸ்ஸாம்காரன் சொல்லட்டும், நீ சொல்லக்கூடாது. நீ இதுவரையிலும் திருடி தின்ற பணத்தை திருட விடாமல் 40 பங்கு கொடுக்க சொல்கிறார்கள், கொடு.
தமிழ் மக்களுக்கு தான் அந்த காரியம் பயன்படுகிறது. அந்த பணம் தமிழ் மக்களுக்கு தான் போகிறது. வாய்க்கால் தோண்டப்படுவதும் ஏரி தோண்டப்படுவதும் மக்களுக்காகத்தான் நடக்கிறது. ஆகவே காரியங்கள் முன்னேற்றமாக நடக்கும், ஊழல்கள் ஒழிக்கப்படும். அரசாங்கமே, மத்திய அரசாங்கம் அதில் கவனம் செலுத்தும், அதை கண்காணிக்கும். அதன் மூலமாக ஊழல்கள் ஒழிக்கப்படுவது நிற்கும். அவன் ஒரு பங்கு கொடுத்து நீனும் ஒரு பங்கு கொடுத்தால்தான் வசதி மிகுந்தவன் நீ கொடு. வசதி இல்லாதவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் இப்பொழுது முடிவு செய்திருக்கிறது. ஹிமாச்சல் பிரதேசத்திற்கு, மலைவாழ் மக்களுக்கு நான் சொல்வது தெரிகிறதா, வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள மக்களுக்கு அவர்களால் இந்த பணம் கொடுக்க முடியாது என்று அவர்களுக்கு மட்டும் முழு பணத்தை மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது. சரி, இதுபோக பீகார் போன்ற அரசாங்கங்கள் எங்களாலும் முடியாது என்று சொன்னால் அவர்களை கவனிக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கிறது. நீ சொல்லக்கூடாது. நான் சொல்வது புரிகிறதா? இது என்ன, ப. சிதம்பரம் வாயை பிளந்து கொண்டு பேசுகிறார். எப்படி அரசாங்கம் ஏற்கனவே தே ஆர் அண்டர் ப்ரெஷர், தே ஹவ் நோ மணி அட் ஆல். எப்படி அவர்கள் இதுக்கு செலவழிப்பார்கள்? என்ன தமிழ்நாடு செலவழிக்காமல் யார் செலவழிப்பது? ஒரு திட்டம் நடக்கவில்லை, ஒரு வாய்க்காலும் தோண்டப்படவில்லை. நீ இந்த பணத்தை வீணாக்கி கொண்டே இருக்கிறாய், கொடு இந்த பணத்தை. நான் ஒன்று சொல்லுகிறேன். விஸ்வகர்மா திட்டம் என்று ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது மோடியால். 25 ஜாதிகள், கைவினை ஜாதிகள், ஆசாரி, பானை செய்பவர், துணி துவைப்பவர், இது மாதிரி 25 அடிமட்ட ஜாதிகள், சுய தொழில் செய்கிறவர்கள். அவர்களுக்கு பணம் இல்லை, புரிகிறதா? அவர்கள் தொழிலாளிகளாக வேலை செய்கிறார்கள் ஒருவருக்கு கீழே. அவன் சொந்த தொழிலாக அதை செய்யட்டும் என்று 5 லட்சம் ரூபாய் மானியம் கொடுக்கிறேன் என்று விஸ்வகர்மா திட்டம் என்ற ஒரு திட்டத்தை மோடி அறிவித்தார். ஸ்டாலின் பார்த்தார், இந்த 25 ஜாதிகளும் நம் கையை விட்டு போய்விடும். மோடி நமக்கு முதல் கொடுத்து நமக்கு தொழில் செய்ய வைத்திருக்கிறார், அவரால் தான் நமக்கு இன்றைக்கு கஞ்சி குடிக்க முடிகிறது என்று சொல்லி அந்த ஜாதிகளெல்லாம் அவருக்கு வாக்களிப்பார்கள், அந்த ஜாதிகள் நம்ம கையை விட்டு போய்விடும் என்று சொல்லி குலத்தின் அடிப்படையில், அது விஸ்வகர்மா திட்டம் என்று ஒரு சமூகத்தினுடைய பெயர், அது கைத்தொழில் செய்பவர்கள் என்பது தான் அதனுடைய. அவங்க கிளாசிஃபிகேஷன் என்ன வைக்கிறாங்கன்னா, வேற தொழில் செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிறதான் கிடையாது. கைத்தொழில் செய்கின்ற எவனாக இருந்தாலும் அவனுக்கு அந்த பணம் கொடுக்கப்படும். அவன் எந்த ஜாதி என்பது, அதில் ஒரு 20-25 ஜாதிகளை அவர்கள் தேர்வு செய்தார்கள். எதற்காக என்றால், அவர்கள் கைவினை, மண்பாண்டம் செய்கிற, நீ மண்பாண்டம் செய்கிறாயா, நான் செய்கிறேனா? மண்பாண்டம் செய்கின்றவன் மகன் மண்பாண்டம் செய்கிறான். நாட்டில் ஜாதி ஒழித்து விட்டிருக்கிறார்கள். தொழில்முறை இல்லாமல் தான் இப்பொழுது காரியங்களெல்லாம் நடக்கின்றன. ஆசாரி மகன் ஆசாரியாகத்தான் இருக்கிறான். அவன் இன்ஜினியராக ஆவதற்கு தடை இல்லை, அதுதான் முக்கியம். அவன் டாக்டராக ஆவதற்கு தடை இல்லை, அதுதான் முக்கியம். நான் சொல்வது புரிகிறதா? முன்பு அவன் மகன் அதே தொழிலை செய்வான். இப்பொழுது அப்படியெல்லாம் இல்லை. இப்பொழுது அவன் பொறியாளராகலாம், மருத்துவனாகலாம், அவன் எதை விரும்பினாலும் செய்யலாம். இல்லை, என்னுடைய தகப்பனாருடைய தொழிலை கற்றுக்கொண்டு செய்கிறேன், அதிலே வருமானம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த தொழிலை அவன் செய்யலாம். யார் அந்த தொழிலை செய்கிறவர்கள் என்று கிளாசிஃபை செய்து அவர்கள் பணம் கொடுத்தார்கள். இந்த பணத்தை இந்த ஓட்டு நம்மை விட்டு போய்விடும் என்று கருதி கைவினை தொழிலாளர்கள் என்ற பெயரால் அதே பணத்தை இவர் கொடுக்கிறார். பணம் எங்கிருந்து வந்தது? கைவினை தொழிலாளர்கள் என்ற பெயரை மட்டும் மாற்றிவிட்டு மறுபடியும் மண்பாண்டம் செய்கின்றவன் மகனுக்கு தான் மண்பாண்டம் செய்வதற்கு வெறும் பணம் கொடுக்கிறார். இவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த தொழிலை அவர்கள் செய்யாமல் வேறு ஆட்கள் செய்தால் அதற்கு நான் மானியம் கொடுக்கிறேன். அவர்கள் குலத்தொழிலை செய்வதை போக்கி இது ஒரு கைத்தொழிலாக மட்டும் நடைபெற வேண்டும் என்று அவர் சொன்னால் எனக்கு புரியும். நான் சொல்வது புரிகிறதா? அப்போதும் அவன் மகன் தான் அதை செய்கிறான். அவனுக்கு அந்த தொழில் பழகி இருக்கிறது, அவனுக்கு முதல் இல்லை. மோடி கொடுக்க வந்தார், மறுத்துவிட்டு நீ கொடுக்கிறாய். நீ இப்பொழுது கைவினை தொழிலாளர்களுக்காக அந்த மானியத்தை தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது. எதற்காக? ஒரு பணத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அதே பணத்தை நீ கொடுக்கிறாய். பணம் எங்கிருந்து வந்தது? வாக்கு வங்கி பறி போய்விடும் என்பதனாலே தான் நீ அதை செய்தாய். இப்பொழுது நீ அந்த மண்ணை வாரி போடுவதற்கு 125 நாள் திட்டத்திற்கு பணம் கொடு. தமிழ்நாட்டுக்கு என்ன கொள்ளை வந்தது? இதை பேச வேண்டியவன் பீகார்காரன், இதை பேச வேண்டியவன் இமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்தவன். அவன் பேசட்டும். அவர்களில் ஒரு பகுதியினருக்கு அவர் 100% கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் சில பகுதியினர் அடிமட்ட நிலையில் இருப்பவர்கள் கேட்டால் அதை பற்றி சிந்திக்க வேண்டியது அரசினுடைய வேலை, தமிழ்நாட்டினுடைய வேலை அது இல்லை. ஆகவே இதற்கு ஒரு நிதியமைச்சர் வாயை கிழித்து கொண்டு பேசுகிறாரே, இது நீ ஒரு நிதியமைச்சராக இருந்ததுக்குரிய பேச்சா இது என்று கேட்கிறேன். 125 நாள் சட்டம் சரி, 25 நாள் கூட்டப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசை பங்கெடுத்து கொள்ள வைக்கிறது. அதனாலே அந்த வேலைகள் ஒழுங்காக நடைபெறும். நீ ஒழுங்காக செய்கிறாயா என்று இனிமேல் மத்திய அரசாங்கம் மேற்பார்க்கும். நாங்கள் எங்கே வேண்டுமானாலும் வேலை பார்க்கலாம். இப்பொழுது வேலைகள் வரையறுக்கப்படுகின்றன. வரையறுத்தால் தான் அது நடக்கிறதா இல்லையா என்று சரிபார்க்க முடியும்.
இனிமேல் மத்திய அரசாங்கம் எந்த கிராமத்திலே வேலை நடந்தாக வேண்டும், எந்த கிராமம் முன்னேற்றப்பட வேண்டும், எங்கே வாய்க்கால் இல்லை, எங்கே ஏரி தூர்வாரப்பட வேண்டும் என்பதை மத்திய அரசாங்கம் செய்யும். அதற்குள்ளே நீ வேலை செய்ய வேண்டும். ஏன் நீ திருட்டுத்தனம் செய்த காரணத்தினாலே 20 ஆண்டுகளுக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இது வரையறுக்கப்படுகிறது. இதில் என்ன தப்பு? திரு விஜய் அவர்கள் அவர் பின்னால இந்த ஜென்சி கிட்ஸ் அணி திரள்றாங்க அப்படிங்கறது தான் அவரும் சொல்றாரு. பலரும் ஜென்சி கிட்ஸ், அதாவது 18 வயது இப்ப நிரம்பியவர்கள், 2000ற்கு பிற்பாடு பிறந்தவர்கள், அவர்களுடைய வாக்கு வங்கி எல்லாமே அவருக்கு தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் அரசியல் படுத்தல அந்த கூட்டத்தை அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கு. ஒரு கால் திரு விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தை அரசியல் மயப்படுத்தல அப்படின்னா எதிர்காலத்தினுடைய அரசியல் பார்வை என்னவா இருக்கும்? இல்ல அதெல்லாம் இருக்கட்டும். இவர் 18 வயசு கீழ்பட்டவனை அரசியல் மயப்படுத்தவில்லை என்பது இருக்கட்டும். இவர் அரசியல் மயமாகி இருக்கிறாரா? இவர் தன்னை அரசியல் மயமாக்கி கொண்டல்லவா அவனை அரசியல் மயமாக்க வேண்டும். இவர் என்ன பேசுகிறார்? எந்த திட்டத்தை? இவர் எனக்கு தெரிய போராட்டம் நடத்தியதில் பரந்தூருக்கு போனார். ஆனால் அன்றைக்கு பேசியதோடு கைவிட்டு வந்து விட்டார். சேலம் 8 வழி திட்டத்தை தொடர்ந்து போராடி நிறுத்தி விட்டது போல பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இவர் தொடர்ந்து போராடி நிறுத்தி இருக்க வேண்டும். சுற்றி இருக்கிற நிலங்களெல்லாம் ஸ்டாலின் குடும்பம் வாங்கி வைத்திருக்கிறது. அதற்காகவே அங்கே விமான நிலையம் கொண்டு வரப்படுகிறது. 28 கிராமங்கள் அழிக்கப்படுகின்றன. 4000 நஞ்சை நிலம் அழிக்கப்படுகிறது என்றெல்லாம் சொன்னவர் தொடர்ந்து அதை செய்யவில்லை. போராட்டம் என்பது காந்தி உப்பு சத்தியாகிரகம். ஒரு இடத்துல உப்பு எடுப்பார். இந்தியா வில் பி எலக்ட்ரிஃபைடு. நான் சொல்கிறது தெரியுதா? ஒரு இடத்துல உப்பு எடுப்பார். மின்சாரம் பாய்ந்தது போல் எல்லா மக்களுடைய உடம்பிலும் அது பாயும். வெள்ளைக்காரனை இன்னும் 10 அடி கீழே இறக்கி விடும். அதுபோல் நீ ஒன்றை சொன்னால் பிறகு அந்த மக்கள் நம்பிக்கையோடு இந்த தலைவனை பின்பற்றினால் இந்த காரியத்தை அவர் செய்து தருவார். 28 கிராமங்களும் வாழ்வு பெறும் என்ற நிலை பரந்தூரிலே தொடர்ந்து நீ செயல்படவில்லை. சரி போகட்டும். ஒரு போராட்டம் நடத்தினா இது சர் போராட்டம், வாக்காளர் படிவ திருத்தம், அது ஒரு தப்பான போராட்டம். இப்படி உனக்கே நீயே அரசியல் மயமாகவில்லை, நீ எங்கே கீழே இருக்கிறவர்களை அரசியல் மயமாக்கும்? இது எதிர்காலத்தை பாதிக்காதா? அந்த இளைஞர் அவர் அரசியல் மயமானால் தானே கீழே இருக்கிறவன் அரசியல் மயமாக்க முடியும். நான் சொல்வது புரிகிறதா? உனக்கு ஒரு தொழில் தெரிந்தால் தானே கீழே இருக்கிறவனுக்கு கீழே இருப்பவனை பயிற்று முடியும். ஏதோ இவர் நடித்து கொண்டிருந்தார். இவர் இப்போதான் செய்தித்தாள் படிக்கிறாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. படிக்கிற பழக்கம் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன், அரசியல் தலைவராக இருக்கிற காரணத்தில். அதனால கீழே இருக்கிறவனுக்கு சொல்வதற்கு மக்களுடைய பிரச்சனையை பற்றி அவர் என்ன பேசுகிறார்? திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னவன் இந்துத்துவாக்காரனாக இருக்கட்டும். சொல்லப்பட்ட செய்தி எல்லா மக்களுக்கும் கூடிய செய்தி தானே. ஒருவன் நீதிமன்றத்துக்கு அந்த செய்தியை எடுத்து கொண்டு போகிறான். சொன்னவன் இந்துத்துவாக்காரன், அவனை நமக்கு பிடிக்காது, அது வேறு விஷயம். ஆனால் 2-2-4 என்று அவன் சொல்லிவிட்டான். ஆகவே இது 5ஆகத்தான் இருக்கும் என்று நாம் பேச முடியுமா? நீதிமன்றம் உத்தரவு போட்டது. அங்கே சமாதி இருக்கிறது. அந்த சமாதிக்கு 800 ஆண்டுகளாக ஒரு இடையூறும் ஏற்படவில்லையே. 200 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருக்கிறது. கோயில் தூண்களின் மீது அந்த தர்கா கட்டப்பட்டிருக்கிறது. அதை படம் பிடித்து காட்டுகிறான். நமக்கே வியப்பாக இருக்கிறது. கோயில் மண்டபமாக இருந்ததை தர்காவாக மாற்றியிருக்கிறார்கள். கோயில் தூண், நம்முடைய முருகன் கோயில் தூண்கள் அப்படியே இருக்கின்றன இங்கே உள்ளே. சரி, இதையெல்லாம் மறுக்காத மக்கள், 800 ஆண்டுகளாக அந்த தர்காவுக்கு எந்த இடையூறும் விளைவிக்காத மக்கள், இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதனாலே எந்த இடையூறும் வருமா? தமிழ்நாட்டு மக்கள், வடநாட்டு மக்கள் ஒருவருக்கொருவர் முரணாக இருப்பார்கள். அங்கே முகலாயர்களின் ஆட்சி நடந்தது. ஆகவே அதற்கு எதிர்ப்பும் வந்தது. சிவாஜி போன்றவர்கள் கிளந்தெழுந்தார்கள். ஆகவே அங்கே போராட்டம் என்பது வழி வழியாக நடந்து வருகிறது. தமிழ்நாட்டில் அவர்கள் ஆளவும் இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்களின் மீது எந்த வெறுப்பும் இல்லை. அண்ணன் தம்பிகளாகத்தான் பழகுகிறார்கள். இதில் என்ன அந்த தர்காவுக்கு கேடு வந்து விட்டது? நாகூர் ஆண்டவர் தர்கா எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது? அங்கே நம்முடைய மக்கள் தானே போகிறார்கள். அப்புறம் எப்படி நாகூர் ஆண்டவர் தர்காவுக்கு போவானாக்கும், திருப்பரங்குன்றம் தர்காவை உடைப்பானாக்கும்? இந்த முதலமைச்சருக்கு தான் புத்தி இல்லை என்றால் அவர் ஊரடங்கு உத்தரவு போடுகிறார். இதற்காக திருப்பரங்குன்றம் மலையில் 10 பேர் தான் போகலாம், அது மத்திய போலீஸினுடைய துணையோடு தான் போக வேண்டும் என்று சொன்னால் அந்த தர்காவுக்கு என்ன ஆபத்து ஏற்படும்? ஊரடங்கு உத்தரவு எதற்கு போடுகிறாய்? நீ ஊரடங்கு உத்தரவு போட்டான்று தெருவில் நாய் கூட தெரியவில்லையே. பல ஆயிரம் பேர் கூடினால்தானே, திரளாக கூடியிருக்கிறார்கள், கூட்ட விளைவு ஏற்படும் என்பதனால் தானே ஊரடங்கு போட வேண்டும். இங்கே தெருவில் நாய் கூட புழங்கவில்லையா? அன்றைக்கு விஜய் அவர்கள் இது குறித்து எதுவுமே பேசலை. ஏன் பேசவில்லை? மக்களுடைய பிரச்சனை இல்லையா? அது எதற்காக ஊரடங்கு போட்டார் என்று கேட்க வேண்டுமா இல்லையா? தெருவிலே நாய் கூட தெரியாத போது ஊரடங்கு யாருக்காக போட்டார் என்று கேட்க வேண்டுமா இல்லையா? சரி, எங்கேயாவது ஒரு நீதிபதி தீர்ப்பு சொன்னால் அந்த நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு மாறாக
மேல் நீதிமன்றத்திற்கு முறையீடு செய்யலாமே தவிர, இதற்கு முன்னால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. மேல் முறையீடுகளுக்கு முறையீடு செய்யப்படும். மேல் நீதிமன்றங்களுக்கு உச்ச நீதிமன்றம் வரையில் போகலாம். அப்படித்தான் இதுவரை நடந்திருக்கிறது. ஒரு நீதிபதி சொன்ன தீர்ப்புக்காக அவர் மீது பதவி நீக்க தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் உள்ள 10 எம்பிக்கள் அனுப்புவதற்காக நீ கொண்டு வருகிறாய் என்று சொன்னால் விஜய் கேட்க வேண்டுமா இல்லையா? ஒவ்வொரு நீதிபதியினுடைய தீர்ப்புக்காகவும் நீங்கள் அவரை நீக்கி விடுவீர்கள் என்றால் நீதிமன்றங்கள் கழுதைகள் மேய்கின்ற பால் நிலங்களாக ஆகிவிடாவா என்று கேட்கிறேன் நான். பிறகு எந்த நீதிபதி அங்கே இருப்பார்? ஒவ்வொரு நீதி தீர்ப்புக்கும் நீங்கள் அவரை விலக்குவீர்கள் என்று சொன்னால் எந்த நீதிபதி அந்த நாற்காலியில் உட்காருவார்? கழுதை மேய்கின்ற பால் நிலங்களாக ஆகிவிடாதா என்று கேட்கிறேன் நான். எந்த அரசியல்வாதியாவது, புத்தியுள்ள அரசியல்வாதியாவது சுதந்திரம் அடைந்து இவ்வளவு காலத்திற்குள் ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக ஒரு நீதிபதியின் மீது பதவி விலக்க தீர்மானம் கொண்டு வந்ததாக வரலாறு உண்டா? உங்க அப்பன் காலத்தில் உண்டா? அதற்கு முந்தைய காலங்களில் உண்டா? புத்தி இல்லாதவர்கள் நாடாளுகின்ற காலம் வந்துவிட்ட காரணத்தினாலே தான் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருகிறார். இதற்கு காங்கிரஸ்காரன் 100 பேர் கையெழுத்து போடுகிறான். அவன் அதை விட கேவலமாக போய்விட்டான். நீ 40 பேர் கையெழுத்து போடுகிறார். சிபிஎம்முக்கு யோசனை இல்லை, சிபிஐக்கு யோசனை இல்லை. ஒரு நீதி தீர்ப்புக்காக நாம் பதவி விலக்கம் செய்யலாம் என்று சொன்னால் அதிலே மத விரோதம் இருக்கிறது என்று நீ பேசுகிறாய். நான் சொல்கிறேன், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது 5 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு சொன்னார்கள். இடிக்கப்பட்டதை ஜஸ்டிஃபைட் இட், அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். சரியா? அதன் மீது ராமர் கோயிலும் கட்டப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது. அது நியாயம் இல்லை என்ற கருத்துக்கு நான் போகவில்லை. அந்த 5 நீதிபதிகள் ஒருவர் முஸ்லீமாக இருந்தார். அவரும் சேர்ந்து தான் தீர்ப்பு சொன்னார். இவர்களின் மீது பதவி விலக்க தீர்மானம் கொண்டு வரப்பட்டதா? காங்கிரஸ் கொண்டு வந்ததா? 5 பேரும் பாபர் மசூதி இடித்ததை நியாயப்படுத்தி விட்டார்கள். ராமர் கோயில் அங்கே கட்டப்பட்டு விட்டது. இந்த 5 நீதிபதிகளின் மீது பதவி விலக்க தீர்மானத்தை ராகுல் காந்தி கொண்டு வந்தாரா? ஒவ்வொரு நீதிபதியும் கொண்டு வருவதற்காக நீங்கள் பதவி விலக்கம் செய்வது என்று சொன்னால் நீதிமன்றங்கள் எப்படி இயங்கும்? ஒரு புத்தி இல்லாத முதலமைச்சர் இந்த தீர்மானத்துக்கு வித்திடுகிறார் என்றால் சிபிஐ ஏன் ஒத்துக்கொள்கிறது? சிபிஐஎம் ஏன் ஒத்துக்கொள்கிறது? காங்கிரஸ் ஏன் ஒத்துக்கொள்கிறது? எல்லாரும் 102 பேர் சேர்ந்து நீங்கள் அந்த தீர்மானத்தை உள்ளே கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் தீர்மானம் நிறைவேறப் போவதில்லை. நொண்டி பரதநாட்டியம் ஆட முடியாது. நான் சொல்வது தெரிகிறதா? சும்மா நொண்டி பரதநாட்டியம் ஆடுவதாக அறிவிக்கலாமே தவிர நொண்டி பரதநாட்டியம் ஆட முடியாது. அதுபோல் அங்கே அந்த தீர்மானம் நிறைவேறப் போவதில்லை. உன்னிடம் ஒரு எண்ணிக்கையும் இல்லை, நிறைவேற்றுவதற்குரிய எண்ணிக்கை இல்லை. அது கிடக்கட்டும். இப்படி ஒரு முட்டாள்தனமாக ஒரு முதலமைச்சர் நடந்து கொள்கிறாரே, இந்த மாதிரி தீர்மானங்கள் கொண்டு வருகின்ற முதலமைச்சரை நாம் பதவி நீக்கம் செய்ய வேண்டாமா? அடுத்த முறை இவர் ஆட்சிக்கு வரலாமா என்று விஜய் கேட்டாரா? திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று மக்கள் சொன்னபோது அதுக்கு பதில் சொல்ல. இதெல்லாம் சமய காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தும் என்றால் நான் கேட்கிறேன், சந்தன கொடியை ஏற்றி இருக்கிறோம் நாம் தர்காவில் இப்பொழுது. அப்புறம் அவனுடைய தீபத்தை அவன் ஏற்றிக்கொள்வதில் என்ன சமய காழ்ப்புணர்ச்சி வரும்? உன்னுடைய கொடியை நீ ஏற்று, உன்னுடைய தர்காவுக்கு போய் நீ ஊதுபத்தியை ஏற்று, அவனுடைய இடத்தில் அவன் இந்த தீபத்தை ஏற்றி விட்டு போகிறான். 2வது திருப்பரங்குன்ற மலை முருகனுக்குரிய மலை, அங்கே போய் நீ தர்காவை ஏற்படுத்தியதை 700 ஆண்டு காலமாக இந்த மக்கள் பெருந்தன்மையின் காரணமாக, தமிழ்நாட்டு மக்களின் நாகரிகம் காரணமாக அவையெல்லாம் பொறுத்து கொள்ளப்படுகின்றன என்பது மட்டுமல்லாமல் எல்லா தர்காக்களும் பாதுகாப்பாக இருக்கின்றன. இதில் சமய காழ்ப்புணர்ச்சி வரும் என்று சொல்லி, ரிலீஜியஸ் எனிமிட்டி என்று சொல்லி நீங்கள் எல்லாம் பேசாமல் இருக்கிறேன் என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது? சந்தன கொடி மறுக்கப்பட்டால் நீ பேசியிருப்பாயா இல்லையா? ஆகவே ஒரு தலைவனுக்குரிய சிந்தனைகளும் இல்லை, தலைவனுக்குரிய வழிநடத்தலும் இல்லை என்பதனாலே எனக்கு ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமே தவிர, விஜய் தோற்கடித்தாலும் எனக்கு சம்மதம் தான், எடப்பாடி தோற்கடித்தாலும் சம்மதம் தான். ஆனால் நீ அதற்குரிய யோசனையோடு செய்ய வேண்டாமா என்று கேட்கிறேன் நான். நீயே அரசியல் மயமாகவில்லையே, நீ எப்படி இளைஞர்களை அரசியல் மயப்படுத்துவாய், எப்படி இந்த நாட்டை வழிநடத்துவாய் என்று நான் கேட்கின்றேன். ஆகவே நான் திரும்ப சொல்லுகிறேன், 4 குதிரை பூட்டிய சேரட் வண்டியிலே முன்குதிரை 2ம் அதுதான் திரும்பவும், அதுதான் வழிகாட்டும். பின்குதிரை பின்னால் ஓடுகின்ற குதிரை தான். ஒரு கூர்மையான குதிரையையும் முனைப்பான குதிரையையும் தான் முன்குதிரையாக வண்டியில் பூட்டுவார்கள். மற்ற குதிரை பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கும். அது திரும்பினால் இது திரும்பும், அது நேரே போனால் இதுவும் நேரே போகும். அது மாதிரி நான் சொல்கிறேன், அரசியலிலே அனுபவப்பட்ட எடப்பாடி போன்றவர்கள் வரட்டுமே. ஒரு தடவை நீ பின்குதிரையாக ஓடு, அதுக்கு பின்னால் முன்குதிரையாக வருவதற்கு பயிற்சி பெற்று நீ முன்குதிரையாக வா. அதில் என்ன பெரிய பிழை இருக்கிறது? ஒன்றுமே இல்லாமல் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் ஆர் நாட் டெல்ட் வித்.
இங்கே ஒன்றும் நீ அதை பற்றி பேசுவதும் இல்லை, தெரிவதும் இல்லை. போராட்டத்தினால் தவறானதுக்கு போராட்டத்துக்கு இந்த தேர்தல் விண்ணப்ப படிவத்துக்கு நடத்துவது போல. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், நீ வருத்தப்படுகிறாய் இளைஞர்களுக்கெல்லாம் அவருக்கு அறிவூட்டவில்லை என்று. இவர் முதலிலே அரசியல்வாதியாக மாறட்டும், அரசியல் மயப்படட்டும், எது அரசியல் என்று அவருக்கு புரியட்டும், மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி கையாள வேண்டும். நீ ஆட்சியில் இருந்தால் திருப்பரங்குன்றம் முறையை இது மாதிரி தானே கையாளுவாய். அப்புறம் நீ ஆட்சிக்கு வந்து இதுக்கு ஸ்டாலினே செய்து விட்டு போகலாமே, நீ வந்து என்ன செய்ய போகிறாய்? இவையெல்லாம் கேள்விகள். சரி, அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. சரி.